ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் ஃபோர்த் இயரில் இருக்க இலக்கணம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வல்லினம் மிகா இடங்கள் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயர் தான் நம்ம வல்லினம் மிகும் இடம் பார்த்தோம். இது நமக்கு சிலபஸில் எதில் கவர் ஆகும் அப்படின்னா பகுதி ஆல இலக்கணம்ல பகுதி 6க்கு பார்த்தீங்கன்னா அதில் சந்திப்பிழைகளில் மேக்ஸிமம் கேட்பாங்க. நமக்கு 2 to 3 கொஷின்ஸ் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தெரிஞ்சுக்கணும். பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தோப்புக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் தோப்புக்கள் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் இக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த இக்கு மறைஞ்சு வந்திருக்கு. அந்த மாதிரி கத்தி கொண்டு வந்தான் அப்படிங்கும்போது பாருங்கள் இங்கே தனியாக இருக்குது. இங்கே இக்கு வச்சு சேர்த்து எழுதிருக்காங்க. கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. மேற்கொண்ட தொடர்கள் பாருங்கள் வல்லினம் மிகும்போது ஒரு பொருளை மிகாத போது ஒரு பொருளையும் வருவதை அறியலாம். பார்த்தீங்களா? ஆக்சுவலாக கத்தி கொண்டு வந்தான் அப்படின்னா இது கத்திக்கிட்டே வந்தாங்கன்னா இது கத்தி கொண்டு வந்தாங்கன்னா கத்தி கொண்டு வந்தான். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வல்லினம் மிகிறது மிகாத வச்சு நமக்கு பொருள் மாறுபடுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நாம் பேசும்போது எழுதும்போது மயக்கம் தராத வகையில் மொழிகளை பயன்படுத்துறதுக்கு வல்லினம் மிகா இடங்கள் அறிவது இன்றியமையாதது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதோட முழுமையான அர்த்தங்கள் இருக்கிறது வரணும் அப்படின்னா நமக்கு வல்லினம் மிகும் இடம் மிகா இடம் தெரியணும். ஏன் அப்படின்னா சந்திப்பிலே இல்லாமல் எழுதினாதான் ஒரு பொருளோட முழு அர்த்தம் நமக்கு தெரியும். நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்னா வேறு அர்த்தம் மாறிடும். ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், வல்லினம் மிகா இடங்கள் எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அது செய் இது கான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது இது அப்படின்றது சுட்டு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா நம்ம அங்கே அந்த இந்த அப்படின்னு தான் பார்த்தோம். அதில் தான் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். ஸோ அதனால் நீங்கள் கம்பேரிசன் பார்த்துக்கோங்க கைஸ். நல்லா வல்லினம் மிகு எது மிகா எதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், எது கண்டாய் எவை தவறுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நமக்கு என்ன தெரியும், வினா பெயர்கள்னு தெரியும். ஏன் அப்படின்னா கொஷின் மார்க் வந்திருக்கு. அந்த மாதிரி இருந்தால் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. இதே வல்லினம் மிகும்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ அதுக்கப்புறம் எந்த இந்த 2 வினா பெயரில் மட்டும் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எது எவைன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பாருங்கள், குதிரை தாண்டியது கிளி பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குதிரை கிளி. ஸோ இந்த எழுவாய் தொடரில் எப்பயும் வல்லினம் மிகாது தான். இது ஒரு பிவைக்கில் கேட்டிருக்காங்க கைஸ். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகுமா மிகாதான்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அன்னொடு போ எனது சட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகளில் வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா பாருங்கள், இது என்ன அப்படின்னா விரி. ஆக்சுவலாக விரி அப்படின்னா வெளிப்படையாக வர்றது, வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வர்றது அப்படின்னா விரின்னு சொல்லுவாங்க. தொகை அப்படின்னா மறைஞ்சு வர்றது. ஏன் அப்படின்னா அண்ணனோடு அப்படின்னா அப்படின்றப்போ அது வெளிப்படையாக வந்திருக்கு. அது வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே அப்புறம் அண்ணனோடு அப்படின்னா இங்கே ஓடு அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு 3ஆம் வேற்றுமை விரியில் வருது. ஸோ அந்த மாதிரி தான் வல்லினம் மிகாது. அதே மாதிரி எனது அப்படிங்கும்போது அது அப்படின்றது 6ஆம் வேற்றுமை விரியில் வந்திருக்கு. இதே என் சட்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேபி வல்லினம் வரும். இங்கே இந்த மாதிரி தான் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கணும் கைஸ். வல்லினம் மிகிறது எது மிகாது எதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விழி தொடர். தந்தையே பாருங்கள் மகளே தா அப்படின்னா விழியில் நமக்கு வல்லினம் எப்பவுமே மிகாது தான் வல்லினம். ஆக்சுவலாக எழுவாயில் வெளியெல்லாம் வல்லினம் மிகவே மிகாது. அது பேரச்சத்துலேயே நமக்கு வல்லினம் மிகாது. பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பேரச்சம் வல்லினம் மிகாது. பாருங்கள், வந்த சிரிப்பு பார்த்த பையன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நாடு கண்டான் கூட்டு கட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐ மறைஞ்சு வந்திருக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள் தொகைன்னு வந்திருக்கு. இதே விரி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா மிகும். ஏன் அப்படின்னா இங்கே மிகாது அப்படின்னா இதே மிரி. நாட்டை கண்டான் அப்படின்னா அவங்களுக்கு வல்லினம் மிகும் கைஸ். அதே மாதிரி கூட்டை கட்டு அப்படின்னா அங்கே வல்லினம் மிகும். ஏன்னா இக்கு வரும், கூட்டை அப்படிங்கும்போது இக்கு வரும். மேக்ஸிமம் நீங்கள் வல்லினம் மிகிறது எது ஒன்று தெரிஞ்சுன்னா மிகாது கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் அப்படின்னா படி என்னும் முடியும் வினை எச்சத்தில் வல்லினம் மிகாது. பாருங்கள், வினை எச்சம் ஏன் அப்படின்னா ஈ வந்திருக்கு. பாருங்கள், இட்டு கூட்டல் ஈ. ஸோ ஈ ஊ அப்படின்லாம் வந்துச்சுன்னா வினை எச்சம். ஆ அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ பாருங்கள், அந்த வினையச்சம் படி அப்படின்னு வந்திருக்க வினையச்சம் வந்தால் மட்டும்தான் நமக்கு வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாழ்க தமிழ் வருக தலைவா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து வேங்கோல் வினைமுற்றா இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து வேங்கோல் முற்று வந்து வாழ்த்தல் வைத்தல் விதித்தல் எல்லாத்துலேயும் வரும் சொல்லுவோம். ஏன்னா இப்போ வாழ்கன்னு வந்திருக்கு, அதே மாதிரி வருக தலைவா அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி தொடரில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்க நெக்ஸ்ட் வந்து வினைத்தொகை. வினைத்தொகைனா நமக்கு என்னன்னு தெரியும், 3 காலங்களையும் உணர்த்தும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். வினைத்தொகை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 காலங்கள். பாருங்கள் குடு தண்ணீர், பாருங்கள் குடி தண்ணீர் அப்படின்னா குடி தண்ணீர் குடிக்கின்றது குடிக்கும் தண்ணீர் வரும். வளர்ப்பிறை வளர்கின்றப்ப வளரும் பிறை. இந்த மாதிரி 3 காலங்களையும் உணர்த்துறது தான் நமக்கு வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. அந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. இப்போ நீங்கள் பாருங்கள் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு புத்தகம் 3 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா எண்ணில் நம்ம என்ன பார்த்தோம், 8 10 தவிர மித்ததில் வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு புத்தகம் 3 கோடி அப்படின்னா நமக்கு வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் பாருங்கள் உண்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்படின்னா பாருங்கள் தாய் தந்தை இரவு பகல். உண்மை தொகை அப்படின்னா அப்படின்றது மறைஞ்சு வரணும். ஏன்னா தாயும் தந்தையும் அப்படின்ற இடத்துல தாய் தந்தைன்னு இருக்கு, அதெல்லாம் மறைஞ்சு வரதான் உண்மை தொகை, அதில் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் பாருங்கள் அன்று இன்று என்று, அதாவது அன்று இன்று என்று ஆக்சுவலாக அது இது எதுன்னு வந்தால் வல்லினம் மிகுன்னு பார்த்தோம். நான் ஷோஸ் வந்து ஞாபகப்படுத்தியிருப்பேன் உங்களுக்கு, காமெடி ஷோ. அதே மாதிரி அன்று இன்று என்று, இன்று போய் நாளை வான்ற படம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் ஞாபகம். ஸோ அன்று இன்று என்று அந்த மாதிரி கேட்டால் அப்படின்னா வல்லினம் மிகாது. அதே மாதிரி ஆவது ஆடா அடி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. பாருங்கள் அன்று சொன்னார், என்று தருவார், அவராவது தருவாரா, யாரடா சொல் அப்படின்ற மாதிரி. இப்போ கம்பனை போற்ற கவிஞர் யார் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதே மாதிரி அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு, ஆக்சுவலாக ஒரு பாட்டு வந்துடும், அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை. ஸோ இந்த மாதிரி ரைமிங்காக வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வல்லினம் மிகாது பாருங்க. அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகை இத்தகை எத்தகைய. இது வந்து நீங்கள் வந்து படையப்போ காமெடி சொல்லுங்க, எச்செச்ச கச்ச மாதிரி அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்படின்ற மாதிரி. அப்போதைய இப்போதைய எப்போதைய. ஸோ அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட மேக்ஸிமம் வந்து ரைமிங்காகவே இப்போ வருவாங்க. நேற்றைய இன்றைய நாளைய. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இங்கே எவ்வளவு பெரியது, எத்தனை சிறியது, அவ்வாறு பேசினான், அத்தகைய பாடங்கள், அப்போதைய பேச்சு, அப்படிப்பட்ட காட்சி, நேற்றைய சண்டை அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. மேக்ஸிமம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக இப்படி கேட்டால் கொஸ்டின் நம்ம எழுதிடலாம். ஆனால் இப்போ சந்திப்பில் கேட்கும்போது இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு லைனில் வந்து எத்தனை இடத்துல சந்திப்பில் இருக்குது இல்லைன்னு சொல்லி 4 ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது இல்லாமல் இப்போ 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து 3 5 6 வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. பாருங்கள் வேற்றுமை தொகை வேற்றுமை தொடர் அப்படின்னு கொடுத்தாங்க. வேற்றுமை தொடர் அப்படின்னா வந்து டைரெக்டாக வர்றது. பாருங்கள் என்னோடு ஓடுன்னு வந்துருச்சா, மரத்தில் இருந்து 5 பாருங்கள் குரங்கினது அதுன்னு வந்திருக்கு, அது 6ஆம் வேற்றுமை. ஸோ இந்த மாதிரி வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிப்படையாக வந்துருச்சு. வேற்றுமை தொடர் அப்படின்னா வெளிப்படையாக வர்றது. விரினாலும் வெளிப்படை தான். இதே தொகை அப்படின்னா மட்டும்தான் மறைஞ்சு வர்றது. நெக்ஸ்ட் பாருங்கள் 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. தொகைனா என்ன பார்த்தோம், மறைஞ்சு வர்றது. பாருங்கள் தொகை பாருங்கள் தமிழ் படினா தமிழை படின்னு வரும். கை ஆள் தட்டு அப்படின்னா கையால் தட்டு, கையை தட்டுறது. ஸோ பாருங்கள் கை ஆள் தட்டுன்றப்ப கை தட்டுன்னு வரல. இது 3, இது 1, இது 3. 4 பாருங்கள் வீட்டுக்கு சென்றால் அப்படின்னா வீட்டுக்கு வீடு சென்றால் அப்படின்னு பாருங்கள். இட்டுக்கு வீட்டுக்கு ஆக்சுவலாக எப்படி வரும், வீட்டுக்கு அப்படின்றத வீடு அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதான் இது வந்து 4ஆம் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கரை பாய்த்தான், பாய்ந்தனா கரையில் இருந்து பாய்ந்தான் அப்படின்னா இங்கேருந்து அங்கே தாவறது. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தொகையில் வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தலைவி கூற்று தொண்டர் படை அப்படின்ட்டாங்க. இது வந்து என்ன அப்படின்னா நிலைமொழி வந்து ஆக்சுவலாக வந்து நிலைமொழி வருமொழி அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அது நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இது வருமொழின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமொழி வந்து உயர்திணையாக இருந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாருங்கள் தலைவி அப்படின்னா அது உயர்திணை தான். ஏன்னா உயர்திணை நமக்கு தெரியும், உயர்திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொண்டர் அப்படின்னாலுமே வந்து மனிதர்கள் தான். ஸோ அதுவும் வந்து உயர்திணை தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் இருக்கிற நிலைமொழின்னு சொல்லுவாங்க, செகண்ட் வர வருமொழின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிலைமொழியில் உயர்திணை இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க கைஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் உரிச்சொற்றொடர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து சிலது மட்டும்தான் உரிச்சொற்றொடரில் வல்லினம் மிகும்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சால தவ
தட குல அப்படின்னு சொல்லி இந்த உரிச்செழுத்தை தவிர மித்ததெல்லாம் வல்லினம் மிகாது. ஏன்னா சால அப்படின்னா சால சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சால இச்சு வருப்புறம் சிறந்தது இந்த மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி தவச்சிறந்தது அப்படின்னா கூட நீங்கள் இச்சு வரும். அதுவும் தவச்சிறந்தது அப்படின்னா பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு மட்டும்தான் வரும். அதை தவிர உரு பொருள் நனி தின்ஷான் கடி காவல் அப்படி தான் வரும். இங்கே இக்கு வராது. ஸோ இப்போ வந்து ஆப்ஷனில் வந்து இந்த மாதிரி கடி காவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு அது தப்பு. ஸோ இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு சென்டென்ஸில் கொடுப்பாங்க. ஸோ பாருங்கள், உரிச்சொற்றொடரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சால தவ தட குல இந்த 4 மட்டும்தான் வல்லினம் மிகும். மிச்சம் எது வந்தாலும் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து அடுக்குதொடர் இரட்டை கிளவி. ஆக்சுவலாக அடுக்குதொடர் நமக்கு தெரியும் அடிக்கிட்டே போகும். 2லேருந்து 4 வரைக்கும் அடிக்கிட்டே போகும். அது அடுக்குத்தொடர். அடுக்குத்தொடர்னா 2 to 4. இரட்டை கிளவினா 2 தான் வரும். இரட்டை கிளவி எப்பவுமே இணைஞ்சே தான் இருக்கும். பிரிச்சால் பொருள் தராது. எக்ஸாம்பிள் சல சல அப்படின்றது. இங்கே வாழ்க வாழ்கன்னு வாழ்கன்றதுக்கு பொருள் தரும். ஃபஸ்ட்டு வந்து இரட்டை கிளவி அடுக்குத்தொடர் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் வல்லினம் மிகாது அப்படின்னா பாருங்கள், சல சலனா நமக்கு இரட்டை கிளவி. ஸோ வல்லினம் மிகாது. பார்னா அடுக்குத்தொடர். ஏன்னா பார்னாவே நமக்கு மீனிங் தெரியும். அதிலே வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்க, வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கருத்துக்கள் பொருட்கள் வாழ்த்துக்கள் பாருங்கள், கல்னு முடியுது பாருங்கள். நம்ம கல் என்பது அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஆக்சுவலாக வந்து சில இதில் மட்டும் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏன்னா வந்து கருத்துக்கள் பொருட்கள் வாழ்த்துக்கள்னால் அது வந்து பன்மையில் தான் சொல்கிறோம். ஸோ அது வந்து என்ன பன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ரிணையில் பன்மையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பைகள் கைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐகார வரிசை வரும். ஏன் அப்படின்னா இப்பு கூட்டல் ஐ தான் வந்து பை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இக்கு கூட்டல் ஐ தான் கை. ஸோ அதனால தான் அது ஐகார வரிசைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஐகார வரிசையில் வந்து உயிர்மை ஓரெழுத்து சொற்களாக வர அவற்றோடுகள் கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. ஏன்னா பாருங்கள், பை அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும். கை அப்படின்னாலுமே பாருங்கள், கை அப்படின்னா நம்ம ஒழுக்கம்னு பார்த்துருப்போம். பை அப்படின்னா நம்ம இளமைன்னு பார்த்துருப்போம். ஓரெழுத்து ஒரு மொழியில் இதோட கல் சேருது அதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி சேரும்போது நமக்கு வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் கைஸ். பாருங்கள் கைஸ், ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தோழி கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நிலைமொழியில் இணை இருக்குது அப்படின்னா நமக்கு உயர்த்திணை இருக்குது தோழி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நமக்கு வல்லினம் வராது. செகண்ட் ஒன் பாருங்கள், பெரிய தம்பி அப்படின்னா நமக்கு வந்து பெரிய சிறிய அப்படின்றது நமக்கு என்ன பெயரெச்சமில் வருதா. ஸோ பெயரெச்சம்னு வரும்போது நமக்கு வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பழகு தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வந்திருக்கு வினை எச்சம் பழகு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு வினை எச்சத்தில் வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். இது அப்படின்னு பார்த்தோம். இது கேள் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது கேள்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அது இது ஆமாம் இது எதுன்னு நினைக்கிறேன். அது இது அதெல்லாம் வந்து நமக்கு அது இது எது அப்படின்னு ஃபுல்லாக வந்தால் தான் நமக்கு வல்லினம் மிகணும். அது இது மட்டும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வல்லினம் மிகாது. ஸோ இங்கே இது கொடுத்துருக்காங்க. இது கூட கேள் அப்படின்னா வராது. நம்ம எலி கடிக்கும் அப்படின்னா வந்து எலி வந்து எழுவாய். ஸோ எழுவாயில் நமக்கு வல்லினம் மிகாது. ஓடிய குதிரை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நமக்கு வல்லினம் மிகாது. ஏன் அப்படின்னா ஈர்கிட்ட எதிர்மறை பேச்சு தான் வல்லினம் மிகும். இப்போ வந்து ஓடா குதிரை அப்படின்னு வந்தால் தான் நமக்கு வல்லினம். இங்கே ஓடிய குதிரை அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தரும்படி சொன்னார் அப்படின்னா நமக்கு படி அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து வல்லினம் மிகாதுன்னு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலாக தரும்படி சொன்னார் அப்படின்னா படி அப்படின்றது வந்து என்ன இருக்குது அப்படின்னா வினை எச்சத்தோடு வந்திருக்கு. அந்த வினை செய்கிறபடி படின்னு வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாழ்க தலைவர் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து வியங்கோல் வினைமுற்றுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. வாழ்க வளர்க அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா நமக்கு வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். ஸோ வாழ்க தலைவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அங்கேயும் வல்லினம் மிகாது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாழ்த்துக்கள் எழுதுக்கள் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து அது என்ன இருக்குது அப்படின்னா வந்து அக்ரிணை. ஏன்னா வாழ்த்து எழுத்து அப்படின்றதுலாம் அக்ரிணை. அக்ரிணையோட பண்பு. ஸோ ஏன்னா கல் அப்படின்னா வந்து அது பன்மை விகுதியில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி திருவளர் செல்வி அப்படின்னா நமக்கு வினை தொகையில் வந்திருக்கும். அதே மாதிரி திருமறை செல்வன் அப்படின்னா அது வந்து நமக்கு வினை தொகையில் வருது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வல்லினம் மிகாதுன்னு பார்த்தோம் கைஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் நமக்கு வந்து அறிவு விரிவுரை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்னி சிறகுகள் அப்படின்னா அப்துல் கலாம் அவர்கள் வருவாங்க. மினி அப்படின்னா ஆயிஷா நடராஜன் அவர்கள் வருவாங்க. ஏன் எதற்கு எப்படி அப்படின்னா சுஜாதா அவர்கள் வருவாங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க வல்லினம் மிகா இடங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.